இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 அப்படிங்கிறத ஆரம்பிக்கும் பொழுது எதுக்கு சீசன் 2லாம் வேணாமே, ஏகப்பட்ட சீசன் 2 ஒழுங்காக போகல, இந்த சீசன் 2 மட்டும் எப்படி பெருசாக போயிட போதா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வந்துச்சு. ஆனால் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கதை பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல எடுத்தோன்னே கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எப்போ கதிர்ராஜியோட கல்யாணம் அடைஞ்சோ அப்போ இருந்து கடன் போயிட்டு தங்கமயில் மாதிரி ஒரு எரிச்சல் தரக்கூடிய வில்லி கேரக்டர், அந்த கேரக்டரே அப்படி தான் எழுதியிருக்காங்க. செமையாக நடிச்சிருக்காங்க சரண்யா ஆக்சுவலாக அதில். அதனால தான் நமக்கு அந்த கதையை பார்க்கும்போது எரிச்சல் வருது அந்த கேரக்டரை பார்க்கும்பொழுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரையும் பாண்டியனை இன்னும் கொஞ்சம் சிடு நடுவில் கொஞ்சம் நல்லா காமிச்சாங்க. அவரை திருப்பி சிடுன்னு மாற்றி கதையை இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கதிர்ராஜுக்கு தான் அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க. எப்படி கதிர் முல்லைக்கு சீசன் 1 ஃபேன்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மீனாவுடைய ஃபேன்ஸ் அதிகமானாலும் மீனா செந்தில் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது இன்னமும் அதிகரிக்கலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. வசந்த் வசி தான் செந்தில் ரோலில் ஏற்கனவே சீசன் 1 ஒரு ரோலில் வந்துட்டு அப்புறம் பாதியில் அவர் மாறி போனார். இப்போ இதுலேயும் ஒரு செந்தில் ரோல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இப்போ திடீர்னு புது தகவல் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரியலை விட்டு அவர் விலகிறார் அப்படிங்கிறாங்க. என்ன காரணங்கள் அப்படிங்கிறது இன்னமும் தெளிவாகலை. ஆனால் அவர் திடீர்னு விலகிறதுனால இப்போ செந்தில் ரோலில் யார் நடிக்க போகிறார்? ஏற்கனவே தங்கமயில் ரோலில் நடிக்கிற சரண்யாவுக்கு காலில் அடிபட்டுருச்சு, ஆனால் அவங்க சீரியலை விட்டு போகிறாங்க அப்படின்னு தகவல்லாம் பரவிட்டு இருந்தோம்னா அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க தான் அந்த ரோலில் ப்ளே பண்ண போகிறாங்க. அப்போ அந்த செந்தில் ரோலுக்கு புதுசாக யாருன்னு பார்த்தா ஜீவாவாக நடித்த வெங்கட், அதாவது சீசன் 1 ஜீவாவாக நடித்த வெங்கட் தான் அந்த ரோலை இப்போ பண்ண போகிறார் அப்படிங்கிற தகவல் இருக்குது. சீக்கிரமாகவே அடுத்த வாரம் இல்லை அதுக்கடுத்த வாரத்தில் மோஸ்ட்லி இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டாக பார்க்கலாம். ஆனால் அதில் இருக்க விஷயம் என்னென்னா மீனா இப்போ ஜீவா கூட இருக்க அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஏற்கனவே நான் சீசன் 1 ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறது சிரிச்சிக்கிறது, ஈவன் ஆஃப் ஸ்க்ரீனில் கூட அவங்க கமெண்ட் பண்ணி வம்பிழுத்துக்கிறது மாற்றி இன்ஸ்டாகிராமில் எல்லாமே நல்லாயிருக்கும். வெங்கட் அண்ட் ஹேமாவுடைய அந்த கெமிஸ்ட்ரி. ஸோ அது இந்த சீரியல்லையும் நல்லாவே இருக்குங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இவருக்கு அண்ணனா தான் சரவணன் ரோலில் இருக்க போகிறாரு இவர் அப்படிங்கிறது தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம். விஜய் கதிர் எப்படி அண்ணனாக இருப்பார்? ஏன்னா இவர் கொஞ்சம் அவரை விட வயசு அதிகமாக தெரிய மாட்டாராங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொரு பக்கம் தங்கமயில் தம்பி தம்பின்னு சொல்லி கூப்பிடணும். ஸோ அவர் தம்பின்னு கூப்பிட்ற அளவுக்கு சின்ன பையனாக இவர் இருப்பாரா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ வயசு ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனாலும் போக போக நடிப்பில் டக்குன்னு கவர்ந்துருவார்னு வச்சுங்க. வெங்கட் நல்லா நடிப்பார், கேஷுவலாக வேறு இருப்பார். ஸோ அந்த ரோலை இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு டைமென்ஷன்லையும் பார்க்கலாம். இப்போதைக்கு இவங்க அப்பா சொல்ல தட்டாத ஒரு பிள்ளையாக மட்டும் இருக்கார். அதே மாதிரி தான் மூர்த்தியுடைய சொல்ல தட்டாத ஒரு ஆளாக தான் அவர் நடிச்சிட்டு இருந்தார். சீசன் 1 ஜீவாவுடைய கதாபாத்திரம் இருந்துச்சு. ஸோ பல திருப்பங்களை படுத்து வரப்போது இந்த புது மாற்றத்தை பற்றியும் செந்தில் இப்போ இனிமேல் வசந்த் கிடையாது, அதுக்கு பதிலாக வெங்கட் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த சீரியலில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஜோடி இந்த கதையில் யார்? இந்த பிடிக்காத கேரக்டர்னால் அது எந்த கேரக்டர்? ஒத்து வராத கேரக்டருங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 அப்படிங்கிறத ஆரம்பிக்கும் பொழுது எதுக்கு சீசன் 2லாம் வேணாமே, ஏகப்பட்ட சீசன்